இது என்னங்க பல்லு கூட தேக்கல அப்படியே தான் நின்றுட்டு இருக்கோங்க. என் பேர் பானுமதிங்கண்ணா தான். இதாங்க எங்கள் வீடு. நைட்டு இடிஞ்சதுங்க. ஒரு 10:30 இருக்குங்க. இடிஞ்சதுக்கப்புறம் அதாங்க நான் உள்ளே இருந்தங்காட்டி எனக்கு தெரில. சவுண்டு கேட்குதுன்னு எல்லாம் வெளியே வந்தோம். கரண்ட்டு கட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் எல்லாரும் இங்கே தான் தங்கியிருந்தோங்க. 9 மணி இருக்குங்க. 9 மணி இருந்து எல்லாம் ரோட்ல. அப்புறம் எல்லாரும் வெளியே தான் இருக்கோங்க. அப்புறம் நைட் எல்லாரும் இங்கே தான் தங்கியிருந்தோம். வேற எங்கேயும் எங்களுக்கு இது கொடுக்கலைங்க. என்ன கவர்மெண்ட் என்ன ஏற்பாடு பண்ணி தருவாங்கன்னு தெரில. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணி கொடுக்கலைங்க. பக்கத்து வீட்டில் தாங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. எதுக்கால தாங்க கொடுத்துருக்காங்க. சாப்பாடு காலையில் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு பாத்ரூம் கூட போகலை இன்னும். வீடு அப்படியே பூட்டின வீடு அப்படியே இருக்குங்க. உள்ள இல்லை பின்னாடி எல்லாம் போயிடுச்சுங்க. போகக்கூடாதுன்ட்டாங்க. கயிறு கட்டினங்காட்டி யாரும் அலோடு இல்லை. விழுந்த ஏதாவது சேதம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். உயிர் சேதம்னங்காட்டி யாரும் நாங்கள் போகலைங்க. மாற்று ஏற்பாடு எங்களுக்கு வானதியம்மா இன்னும் வரலைங்க. ஏரியா எம்எல்ஏ அவங்க தான். அவங்க எங்கள் ஏரியாவுக்கு இன்னும் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9:15 9:30 மணிங்கிற போதே கொஞ்சம் அப்படியே அதிர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்களாம் பயந்துட்டு இவங்க பக்கத்து வீட்டுக்கார் தான். இவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சாப்பிட்டு டக்குன்னு வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது அது ஆமாம் அங்கே சரியுதுங்க யார் அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் கொஞ்சம் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டோம். எல்லாம் வயசானவங்க தான் இங்கே இருக்காங்க. இவங்க ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்காங்க. நாங்களும் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். இவங்க எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தர் போய் ஸ்கூல்லையா தங்குங்கன்னு யாரும் சொல்ல கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்க எல்லாரும் எல்லாம் ஜாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, டக்குன்னு வந்துருங்க. எதையும் அங்கே நீங்கள் முதல்ல வந்துருங்க. எந்த பொருளும் எடுக்கவே வேண்டாம். நாங்கள் துணிமணியெல்லாம் உள்ளே தான் இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே எதையுமே எடுக்காம தான் வந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. வெடிய கரண்ட்டும் கிடையாதுங்க. எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்க ஆதரவு கொடுத்து டீ எல்லாம் நைட்டெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. பாத்ரூம் வசதியும் கிடையாதுங்க. பொது பாத்ரூம் தான் போய் ஆகணும். சாப்பிட்டு இருந்தாங்க. பின்னாடி ஒருத்தர் கையாட்டிட்டு இருந்தார். மண்ணு சரியுதுங்க, வெளியே போயிருங்க உடனே. 2 பேரும் வெளியே வந்த பாட்டுக்கு அப்படியே சரிஞ்சிருச்சு. சரிங்களா? முன்னாடியெல்லாம் ஒன்றும் சொல்லவே கிடையாது. யாரும் எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க தான் வேலை செய்கிறவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒன்றும் ஆகாது பிடிக்காது, நாங்கள் அது பண்ணி தரோம் இது வாயில் சொல்லிவிட்டு அவங்க வேலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நேற்று 9:30 மணிக்கு அப்படியே சாஞ்சிச்சு. வெளியே போங்கன்னு சொன்ன மாதிரிக்கு வெளியே ஓடி வரல, சரிஞ்சிருச்சு அப்படியே. அந்த 3 வீடுமே எங்கள் ஜாமானம் ஃபுல்லு அதுக்குள்ளே தாங்க கிடக்குது. இந்த வீட்டில் தான் இந்த கார் பார்க்கிங்கில் இருந்தோம். சத்துணூல் போய் இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க நைட்டு வந்தவங்க. இந்த போலீஸ்காரங்கெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் சத்துணூக்கெல்லாம் போகலைங்க, எங்கள் பொருளெல்லாம் இங்கே கிடக்குன்னா இங்கே இருங்க. அவங்களும் எல்லாம் பாதுகாப்புக்கல இங்கே தான் இருந்தெல்லாம் வெடி உட்காந்துருந்தா தான் தம்மா சொல்லி இப்போ வந்தவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தரேங்க, அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்தாங்க. தோசையெல்லாம் வாங்கி தந்து, அப்போ டீ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் அது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் இப்படி இருக்கிறாங்க. அவங்க சொந்த வீட்டுக்காரர் எங்களை கூப்பிட்டு தலகாணி பெட்ஷீட்டு எல்லாம் கொடுத்து, உணவு சாப்பிட்றதுக்கும் கொடுத்து, டீ காப்பி 2-3 வேளை போட்டு கொடுத்தாங்க. பனி குளிர் அடிக்குதுன்னு உட்காந்து தான் இருந்தோம். உட்காந்து விடுந்துருச்சு. நாங்களும் வெளியே ஓரளவுக்கு வெளியே வந்தோம். அவ்வளோதான். அப்புறம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கேட்டாங்க கட்சிக்காரெல்லாம். நாங்கள் ஒன்றும் வேண்டாங்க, நாங்கள் பக்கத்தில் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டோன்னு அங்கே சொல்லிட்டோம். வேற என்னங்க அதிகாரிகள் உங்களுக்கு மாற்று ஏற்பாடு தங்குறதுக்கு ஏதாவது வசதிகள் செஞ்சுருக்காங்களா? அவங்க மருமக்கள்லாம் இருக்கிறாங்க. பக்கத்து வீடெல்லாம் நம்ம பிள்ளைக்கு தானுங்க. அவி வேட்டு அங்கே இருக்கலாமான்னா இருந்துக்குவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.